குடும்பங்கள் தான் ஆலயம். உங்கள் குடும்பங்கள் தான் இட் இஸ் ஸ்கூல் ஃபார் யுவர் சில்ட்ரன். பள்ளியில் படிப்பது வேறு, நீங்கள் தான் ஆசிரியர். உங்கள் குடும்பம் தான் ஒரு பள்ளி அறை, உங்கள் குடும்பம் தான் ஒரு ஸ்கூல், அதுதான் ஒரு கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்தில் ஒழுங்காய் படிக்காவிட்டால் அந்த கல்வி நிலையத்தான் படிக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆசை என்னவென்றால் என் பிள்ளை உயர்ந்த ஸ்கூலில் படிக்கணும். டசன்ட் மேட்டர், நல்லது. ஆனால் உங்கள் வீடு தான் உயர்ந்த ஸ்கூல். த பெஸ்ட் ஸ்கூல் இன் த வேர்ல்ட் இஸ் யுவர் ஹோம். உலகத்திலேயே சிறந்த கல்விக்கூடம் உங்கள் வீடு தான். நீங்கள் தான் டீச்சர், நீங்கள் தான் ஹெட் மாஸ்டர். அந்த பொறுப்பை விட்டு விட்டு மற்ற எந்த பள்ளியில் சேர்த்தாலும் பிள்ளை அப்படிதான் இருக்கும். அந்த வார்த்தையை படிக்கிறேன், 12:1. அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும். அன்பான தேவ பிள்ளைகள், பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு நாள் வருவதற்கு யார் காரணம்? அதில் போட்டிருக்குது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் சேராதற்கு முன்னும். அந்த முதிர் வயது. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும். இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை எவ்வளவு தீங்கு. அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் திருமணம் பண்றாங்க. நல்லா வேதம் படிச்ச பையன்தான், சபைக்கு வந்த பையன்தான். ஆனா இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை, சபைக்கு வந்த பெண்ணு தான், சபையில் ஆராதிக்கிற பெண்ணு தான், சம்பந்தமே இல்லாத ஒரு பையன். இதுக்கு என்ன காரணம் என்றால் அவளுக்கு புரியல. கவனிங்கள், அவள் வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு தீங்கு நாட்கள். தவறான உறவு, தவறான திருமணம், தவறான தொடர்புகள், இதெல்லாம் ஒரு தீங்கு நாட்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, யுவர் டீப்பஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் யுவர் சில்ட்ரன். உங்களை குறித்த ஒரு நல்ல எண்ணங்களை உங்கள் பிள்ளை உருவாக்குங்க. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தான் ஆசிரியர், உங்கள் குடும்பம் தான் ஒரு கல்வி கூடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அடுத்தபடியாக நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்ன? முதல் டீப்பஸ்ட், ஒரு ஆழமான நம்பிக்கை பிள்ளைகள் கூட்டுங்கள். இரண்டாவது பியூரஸ்ட், உங்களுடைய வாழ்க்கை முதல்ல பரிசுத்தமா இருந்தா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். உங்க வாழ்க்கை அசுத்தமா இருந்தா பிள்ளைகள் வாழ்க்கை அசுத்தமா இருக்கும். நான் பரிசுத்தம் என்று சொல்வது பேச்சிலே, நடத்தையிலே, சிந்தையிலே, உடைய வாழ்க்கையிலே. இட் ஷுட் பி பியூரஸ்ட். நான் படிக்கிறேன், அதே பிரசங்கி 12:1. அதில் ஒரு வார்த்தை வருகிறது, பிரியமானவைகள் அல்ல. ஆங்கிலத்துல வேற மாதிரி போட்டுருது, அசுத்தமானவைகள். அப்படியானால் கவனிங்க, நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னமே. சரியான வார்த்தை. அன்பானவர்களே, a life with purity. முதல்ல சொன்னேன், a life with deepest. இரண்டாவது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அன்பானவர்களே, மூன்றாவது, அன்பானவர்களே, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை.